அவன் தாளை வணங்கணும்னா கூட அவன் அருள் இருந்தாதான் நடக்குமா. நீ என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் உங்க பருப்பு வேவாது. ஏன் தெரியுமா? நம்ம சுத்தமானவங்க இல்ல. நம்ம சுத்தமானவங்க இருந்தா வள்ளல் பெருமானுக்கு பிறகு எவ்வளவு பேர் இன்னைக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்திருக்கலாம். எவ்வளவு பேர் கலந்தாங்க? யாராவது உண்டா? இல்லையே. ஏன்? அவர் சொன்ன பாதை நம்ம இன்னும் சரியா கடைபிடிக்கலன்னு அர்த்தம். நம்ம முயற்சி பண்ணணும். அதே நேரத்தில் உடனே ஒரு வெள்ளை துணியோ ஏதோ காவி துணியோ போட்டுக்கிட்டு பெரிய வேஷம் போட்டுக்கிட்டு மக்கள் முன்னாடி பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. நம்ம உருவிட மாட்டோம். நம்மளும் ஒரு நாள் சாவதான் போறோம். கண்டிப்பா நம்மளும் கொண்டு இது வரைக்கும் உபதேசம் பண்ணி நான் அதை கத்து கொடுக்குறேன் இதை கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பய உயிரோட இல்ல. எல்லாம் செத்து போய் கொண்டு போய் எல்லாரும் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க, எரிச்சு இருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இங்க வந்துருந்தேன் ஒரு வருஷம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. யாரோ ஒருத்தர், அவரு பேரு மௌன மவுசா, மௌன மவுசு. நான் அங்க போனேன். எல்லாரும் என்ன கூட்டு உட்கார வச்சாங்க. யோ என் வாய் நார வாய்யா, என்ன உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீங்க உட்காருங்க, 4 வார்த்தை பேசிட்டு போங்க. அங்க ஒரு அம்மா பேசிட்டு பாருங்க, நாராசமா இருக்குது பேசுறது. நான் அப்ப நினைச்சேன், இந்த நாசமா போறோம்னு இன்னும் நீ உயிரோட வச்சிருக்கிற, நீ ஒரு ஆண்டவனா அப்படின்னு நினைச்சங்க. ஆனா நினைச்ச தப்பு தானே. நான் நினைக்கலாமா? அப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கு? நினைக்க கூடாதுங்க. சத்தியமா நினைச்சங்க. நினைச்சிட்டாங்க, உட்கார்ந்துருக்காங்க, முடியல, எனக்கு புழுவா துடிக்கிறேன், போயிடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏதோ காரணம் காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க ஆடூர் கிருஷ்ணமாச்சாரி இதுக்கு நான் வந்துட்டேன். பின்னாடியே செய்தி வருதுங்க. என்னன்ட்டு மௌன மவுசு போயிட்டாரு. ஏங்க இப்படி சொன்னா பழிக்கணும். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பட்டியல் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, போட்டு தள்ளுவோம் ஒரு நாளைக்கு. இன்னும் அதுக்கு ஆண்டவன் கொடுக்கலையே. அறம்பாடுனா நடந்துருமா? எனக்கு கொடுக்கலையே. அவன் பார்த்தான், ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கணும், இது அது அளவோட வச்சுக்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும், இல்லைன்னா சாவச்சு விடுவானுங்க. இவன் கொஞ்ச நாளைக்கு இருந்தா நிறைய விஷயத்த சொல்லுவான். அப்படி சொல்லி இறைவன் நம்மளை வச்சிருக்கிறான். சும்மா அளக்க கூடாது. குருமார்கள் வேஷம் போட்டுன்னு வந்திருக்க கூடாது. எந்த இடத்தையும் வள்ளலார் வேஷம் போடல. எந்த இடத்தையும் தன்னை பெரிய ஆளு கொண்டு போய் வச்சுக்கல. அவரை மாதிரி உருவம் செய்து கொண்டு வந்தப்போ என்ன செஞ்சாங்க? பொன்னான மேரிய மண்ணாக்கிட்டீங்கடா பாவிங்க போட்டு உடைச்சாரு. இது இனி இதையெல்லாம் வணங்க தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார். இப்ப என்ன நடக்குது? கற்பனையான ஒரு உருவத்தை வச்சுட்டு அதுக்கு தீபாராதனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஜோதி 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 சுயம் அதுக்கு பாடிட்டு இருக்கிறோம். வள்ளலார் அதையா சொன்னாரு. சரியான சிந்தனை நமக்கு இல்லாத போறதுனால தான் இன்னும் நமக்கு மக்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு பத்தி விளங்கி கொள்ளாமல் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன். சாதாரண சன்மார்க்கத்துக்காரன் இல்ல, 100 விழுக்காடு சுத்த சன்மார்க்கி. சரிங்க, வெள்ளிக்கிழமை போய் சரியா தொழுறீங்களா இல்லையா? இல்ல. அப்போ 5 நேரம் இல்ல. ஏயா நீ ஒரு முஸ்லீம் இல்ல? இல்ல. என்ன அப்படி சொல்றீங்க? நான் சுத்த சன்மார்க்கியா, வள்ளலாருடைய கொள்கைகளை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கி. எங்க போனாலும் உட்கார்ந்து இப்படிதான் ஒரு ஏற்பாடு பண்ணாரு. இப்பதான் கவனிக்கிறேன் அவரை. முதல்ல கவனிச்சேன், மூளை சரியா வேலை செய்யல, எனக்கு இது மேல இருந்துச்சு. காரைக்கால் இருந்து வந்திருக்காரு சாமி. அவர் எங்க ஏற்பாடு பண்ணாரு தெரியுங்களா? ஒரு இஸ்லாமானவன் ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்றாரு. அதோட விட்டாரா, இஸ்லாமான அத்தனை அண்டங்காக்காயும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அண்டங்காக்கா என்ன தெரியுமா? அந்த கருப்பவனு போத்தின்னு போவாங்க. அதுக்கு நான் வச்ச பேர் அண்டங்காக்கா. அவங்க ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெள்ளையா போத்தின்னு போவாங்க, வெள்ளை கொக்கும்ப. எங்க வீட்டுல போத்தினா, எங்க வீட்டுல நாங்களும் போத்த மாட்டோம். இந்த வேஷம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க வீட்டுல யாருக்குமே கிடையாது. ஆனா எங்க அப்பா யாரு தெரியுமா? பெரிய மௌலவி, இஸ்லாமிய மார்க்க அறிஞர், ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவங்க. அவங்க போலதான் நான் நாத்திகனா இருந்து அவங்க கிட்ட நான் திருந்தல. மருதூர்ல பிறந்தவர் எழுதின அந்த திருவருட்பாவனுடைய ஒரு பாடல் என்ன மாத்தி அமைச்சதுங்க. அதனால தாங்க அத்தனை பாடலை நம்ம படிக்கணும், இதை மக்களுக்கு எடுத்து வைக்கணும். அது என்ன அப்படிப்பட்ட பாடல்? முதல்ல கேட்டவங்க கேட்டிருப்பீங்க, இப்ப நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க. அது என்ன அப்படிப்பட்ட பாடல் சொல்லணும்ல? அருமையான பாடல். எங்க அப்பாவுடைய குருநாதர், அவரும் ஒரு இஸ்லாமியர். அவர் தான் படிக்க ஒரு நூல் வேணும்னு கேட்டார். அவரே ஒரு கொம்பு எடுத்து காட்டி அந்த நூல் எடுத்து மாறினார். எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது திருவருட்பா. அதுக்குள்ள ஒரு குச்சியை சொருவினார். இதுல வர பாட்டை படினார்.
ஏங்க ஒரு இஸ்லாமியர் தானே, வீட்டுல குர்ஆன் இருக்குல்ல, நபிகள் நாயகன் ஜீவிய வரலாறு படிக்க சொல்லலாம்ல, அவர் அதை சொல்லலையே. திருவருட்பாவை கொண்டு வந்து கொடுத்து என்ன படிக்க சொன்னாருங்க. இல்லாட்டா எனக்கு திருவருட்பா பத்தி ஒரு மண்ணும் தெரிஞ்சிருக்காதுங்க. அவர் கொடுத்த பாடல்ல அவர் காட்டினதை எடுத்து படிச்ச பிறகுதாங்க எனக்கு சிந்திக்க எனக்கு ரொம்ப தோணுச்சு. அவர் என்ன பாடுறாரு தெரியுங்களா? துண்ணன கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும். ஐயா பாடுறார், துணிந்து கொடியவர்கள், கவனிங்க, துணிந்து கொடியவர்கள் பிற உயிர்களே கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன். பக்கத்து வீட்டு கனிசாஹிப் வீட்டுல எதுனா தகராறு நடந்துருந்துச்சுன்னா, அவங்க வீட்டுல முட்டை போடுறதுக்கு கோழியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள போட்டாங்கன்னா, மாமரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு எப்படா அந்த பூமா அவளுக்கு போவான்னு பார்த்துட்டு அந்த செவுத்து வழியா குதிச்சு அந்த கோழி கழுத்து அப்படியே பிடிச்சிட்டு போய் அது சத்தம் போட்டக்கூடாது இல்ல, அதனால அந்த பனை மரத்துல ஓங்கி அடிப்பேன், செதறிடும், உயிர் போயிடும், அங்கேயே உரிச்சு கொளிச்சு தின்ட்டு வந்துடுவேன். அட பாவியான் எப்படிங்க? அப்படிப்பட்டவன் தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. அதைத்தான் அவர் சொன்னாரு, கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், படுவாவி உன்னால இந்த கோழி இப்படி பதைச்சுதடா அப்படின்னு பாடியிருக்காரு. மண்ணினில் வளையும், வளை தோண்டி வாழ்றது தெரியுமா? உடும்பும் நண்டும். நான் உடும்பும் பிடிப்பேன், நண்டும் பிடிப்பேன், பல வகையான நண்டு, 1 2 இல்ல, சுக்கா நண்டு, வேலி நண்டு, வயல் நண்டு, குளத்து நண்டு, ஏரி நண்டு, கடல் நண்டு, இப்படி எக்கச்சக்கமான நண்டு இருக்கு, இதெல்லாம் பிடிப்பேன். வளையும் தூண்டிலும், தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவன், 6 வகையான தூண்டில், கெண்டைக்கு 1, கெளுத்திக்கு 1, குறவைக்கு 1, விராலுக்கு 1, விலாங்குக்கு 1, கடல் மீன்களுக்கு 1, அப்படின்னு சொல்லி 6 வகையான தூண்டில்களை போட்டு மீன் பிடிக்கக்கூடியவன். மீன் பிடிச்சு கிடைக்கலன்னா நான் தவக்கலை, பச்சை தவக்கலை பிடிச்சது தேங்காய் எண்ணெயில பிடிச்சி தின்றுவேன். நான் எதுலயும் தோக்கிறது கிடையாது, எல்லாம் வெற்றி தான். முயல் பிடிக்க போயிட்டு முயல் கிடைக்கலாம், முயலார விட்டு பூனை காலி பண்ணிடுவோம். ஐயா பாடுறா, அவருக்கு என்ன சிரிப்பு பார்த்தீங்களா? ஊரா விட்டு பூனையை பிடிச்சி அறுத்து தின்னுட்டா சிரிக்கிறாங்க. ஐயா அவ்வளவு நல்லவன் தான் இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். இது அவர் அன்னைக்கே சொல்லிவிட்டாரு. என்ன சொன்னாரு? மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும். நான் சின்ன வலை, பெரிய வலை, வீச்சு வலை, அத்தனை வலையும் பின்ன தெரிஞ்சவன், அதை போட்டு மீன் பிடிக்க தெரிஞ்சவன். அப்ப இவர் யாரை பார்த்து பாடியிருக்காரு? ஆமா, என்ன பார்த்து பாடியிருக்காரு. அப்பமே கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. இப்படி ஒரு முண்டகலப்ப வரும், அதுக்கு நம்ம இப்பமே வைக்கணும் நெருப்ப. இந்த நெருப்பு பத்திக்கு எரியும் சுதந்திர தீ மாதிரி, அது பழுத்து பக்குவமாயிடும். அவன் நல்லெண்ணத்தை பாத்தீங்கன்னா அவனை ஒழிச்சு கட்டணும்னு பாடலங்க, அவனை பக்குவப்படுத்தணும்னா அவன் சித்தி வளாகத்துல போயிட்டு தொண்டை தண்ணி வத்த கத்துவான், அவன் மக்கள் மத்தியில செய்திகளை கொடுப்பான் அப்படின்னு அன்னைக்கு அவர் பாடிட்டார். அவ்வளவு அருமையா பாடியிருக்கார். கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி எண்ணுலம் நடுங்கிய நடுக்கும் எந்த நின் திருவுளம் அறியும், வள்ளல் பெருமான் பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டி விட்டவர் வள்ளல் பெருமான். சகோதர சகோதரிகளே, எனக்கு கொடுத்த நேரம் 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும். அடுத்த கடமை அவங்களுக்கு இருக்கு. வந்துட்டார். எப்படி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சின்ன சீட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. சீட்டு எல்லாம் கிடையாது, பக்கத்துல வந்தா ஆட்டோமேட்டிக்கா அடைக்கிறான். நேரம் ஆயிடுச்சு, அவங்கள அந்த பணியை செய்யணும். இவ்வளவு நேரம் நான் ஏன் இப்படி பேசினேன் தெரியுமா? இன்னும் நிறைய செய்திகளை உங்களோட பரிமாறிக்கணும்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன்.